Hi friends, இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். சில வேலைகளை கிச்சன்ல நாம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்ற வேலைகளை ரொம்ப எளிமையா எப்படி முடிக்கிறது? அது மட்டும் இல்லாம கூடவே சேர்த்து இன்ட்ரஸ்டிங்கான நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பேக் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும். நம்ம கடையில பொருள் வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற பேக் தான். இந்த பேக்ல பாட்டம் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோல்ஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி அதோட சைடு, அதாவது இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு பகுதியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசா நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது. கொஞ்சமா ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நான் வந்து பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாவே ரொம்ப ஈஸியா நமக்கு வந்துடும். கையிலேயே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. ஸோ 3 ஹோல்ஸ் நம்ம மொத்தமாக போட்டிருக்கிறோம். பாருங்க, பின்னாடி 1, அதே மாதிரி சைடு வாக்கில் 2 ஓட்டைகளை போட்டு வச்சிருக்கிறோம். நான் 2 சட்டை அயன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த சட்டை ரெண்டுமே எனக்கு நாளைக்கு தான் தேவைப்படும். ஆனால் இன்னைக்கு சாயங்காலமே நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா. இதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட மறுநாள் தேவைப்படுற யூனிஃபார்மை நம்ம ஒரு நாள் முன்னாடியே அயன் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணி வச்சிருக்கிற துணிகளை வெளியவே தான் நம்ம போட்டு வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது பீரோக்குள்ளவே வச்சிருந்தோம் அப்படின்னா எந்த துணி நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற கன்ஃபியூஷனும் இருக்கும், மடிஞ்சும் போயிடும். நம்ம ஒரு ஹேங்கர் எடுத்துக்கலாம். அந்த ஹேங்கரில் நம்ம அயன் பண்ண துணியை இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போடும்போது தான் நமக்கு வசதியாக இருக்கும். அந்த ஹேங்கரில் நம்ம அயன் பண்ண துணியை இந்த மாதிரி எடுத்து மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது துணிகள் எப்போதும் மடியாமல் இருக்கும். இப்போ நாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா பேக், இந்த பேக்கோட கைப்பிடியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக்கில் ஏற்கனவே நம்ம 3 ஹோல்ஸ் போட்டிருக்கிறோம். பாருங்கள், பின்னாடி சைடு 1, அதே மாதிரி 2 சைடு 1. நம்ம ஹேங்கர் வைக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஹேங்கரில் துணி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அதோட டாப் பகுதியை வந்து மேலே தூக்கிடுங்க. அதாவது நம்ம கீழ் பகுதியில் ஓட்டை போட்டோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஹேங் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இன்னைக்கு வச்ச துணி எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும். தூசி கூட படியாது. அதில் எந்த விதமான பூச்சியும் பக்கத்தில் வராது. பல்லி, பாச்சா இந்த மாதிரி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. நமக்கு இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து மெயினா நம்ம குழந்தைகளோட துணிகளை அயன் பண்ணி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே நம்ம அயன் பண்ணி வச்சுப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பேக்கை கட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம துணிகள் பத்திரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல 1 டீஸ்பூனுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு தண்ணி இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் வடை போடுவோம், இல்லை ஸ்நாக்ஸ் போடுவோம். இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய அழுக்கு படிஞ்ச மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அங்கங்கே தொக்காவும் இருக்கும். நம்ம மறுபடியும் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா மாவு, அந்த மாவை வந்து இதில் நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மாவு வந்து நல்லா வேகுது. இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே அந்த எண்ணெயில இருந்த அழுக்கு எல்லாமே அந்த மாவுலேயே வந்து ஒட்டிக்கும். பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க. கடைசியா ஃபர்ஸ்டே நம்ம மாவு ஊற்றும் போது நம்ம பிரிஞ்ச மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும். கூடவே அந்த அழுக்கும் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். அதுலேயே எவ்வளவு அழுக்கு ஒட்டி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் போடும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைமில் நாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நமக்கு மறுபடியும் நம்ம இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்க, அந்த மாவுலேயே எல்லா அழுக்குமே ஒட்டி வந்திருக்குது. எண்ணெயுமே ரொம்ப கிளியராக இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு எண்ணெய் ரொம்ப சுத்தமான மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி நம்ம எண்ணெயை சுத்தம் பண்ணி வைக்கும்போது நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி உப்பு கவர் எடுத்துருக்கிறேன். இந்த உப்பு கவரில் பாதி உப்பு மட்டும்தான் நான் வந்து பாக்ஸில் கொட்டியிருக்கிறேன். மிச்ச பாதி உப்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பேக் வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். உள்ளே வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது. நம்ம மடிக்கும் போது நம்ம எப்போவுமே இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே போயிடும். நம்ம அதை மடித்து விட்டுட்டு நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கிளிப்பு, இந்த மாதிரி போட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். மறுபடியும் நம்ம இந்த கிளிப்பை எடுத்துட்டு நம்ம மறுபடியும் உப்பு கொட்டுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உப்பு மட்டும் மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கோட டாப் அண்ட் பாட்டத்தை முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற தோல் எல்லாம் முழுசாக நம்ம கழட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, முதல்ல நம்ம இந்த தோல் எல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் சீவும் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இந்த சீவி எடுத்துக்கலாம். இதை சீவும் போது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, சீஸ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே முழு கிழங்கையுமே நம்ம சீவ முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை சீவுறதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் நிறைய
நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த பிளேட்ல கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூனுக்கு நான் தேங்காய் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே கிழங்குக்கு உப்பு சேர்க்கும்போது கொஞ்சமா கம்மியா சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இதுல உப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் அதிகமா போட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாயிடும். அதனால பார்த்து சேர்க்கறது ரொம்ப நல்லது. விட்டுக்கலாம். தேங்காய் உப்பு எல்லாமே எல்லா இடத்துலயும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம புட்டுக்குழாயெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த புட்டுக்குழாயில் நம்ம புட்டு வேக வைக்கிற மாதிரியே 1 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுலேயும் ஒரு 2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. மறுபடியும் 1 டீஸ்பூனுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியாக நம்ம இந்த மாதிரி முடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி நம்ம புட்டு வேக வைப்போமோ அதே மாதிரி கீழே தண்ணியை வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். டைம் எல்லாம் எடுத்துக்காது, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம புட்டு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுடலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கே நல்ல yellowish கலரில், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி ஷாம்பு எல்லாம் கொட்டி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஷாம்பு மட்டும் இல்லை, க்ரீம் யூஸ் பண்ணுவோம், இல்லை மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி கையில் கொட்டி யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும், சில டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துடும். இந்த எக்ஸ்ட்ராவாக வர இந்த ஷாம்பு க்ரீம் எல்லாமே உள்ளே தட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம கையில் வந்தது அப்படின்னா நாம் வந்து அந்த பாட்டிலை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது அப்படியே உள்ளே போயிடும். அதாவது மேலே நமக்கு ஏர் பபிள்ஸ் வர்றதால நம்ம கையில் இருக்கிற ஷாம்பு அப்படியே உள்ளே போயிடும். நாம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் வச்சு தான் உள்ளே ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாவே நம்ம கையில் எடுத்துருக்கிற அந்த க்ரீம் ஆகட்டும் ஷாம்பு ஆகட்டும் உள்ள அப்படியே நமக்கு அமுங்கி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துருக்கு. இந்த நூலில் இந்த ஊசியில் வந்து அப்படியே கொறுத்து எடுக்கணும். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யலாங்க இந்த விஷயத்தை. இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் இந்த மேலேயே இந்த நூலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம் இந்த மாதிரி ஊசி எடுத்து அதில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த நூல் வந்து உள்ளே போயிடும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி அப்படியே கரெக்டாக காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்து அது உள்ளே போயிருக்குது அப்படின்னு. நாம் அந்த ஊசியில் ப்ரெஷ்ஷை வச்சு அமுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படியே அமுத்தி அந்த நூலை வந்து வெளியே தள்ளி விடுறதால அந்த ஊசிக்குள்ளே அந்த நூல் போயிடும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி செய்யும்போது நூல் கொறுக்கிறதுக்காக. எப்பயாவது நாம் இந்த மாதிரி ஊசியில் நூல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நம்ம மறுபடியும் ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம். அந்த ப்ரஷ் மேலே நம்ம நூலை வச்சா போதும். அந்த ஊசியை அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிறது அப்படியே வந்து அந்த நூலை வெளியே தள்ளுறதால அந்த ஊசிக்குள்ளே நூல் போயிடும். ரொம்ப அழகாக உள்ளே போயிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நூல் கொறுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எப்பயாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.